எஜமானரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எஜமானரே உம்மை துதிக்கிற யஷாகா ரது நமோ சக்கரா பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். நடுவர் சாமுவேல் கேட்கிறார், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. தேவாலயத்தில் ஏடினால் வளர்க்கப்பட்ட சாமுவேல்ட கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரை. அதே போல நீ சொல்லும் நான் கேட்கிறேன். தேவ ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அளித்தார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் வளர்த்ததாக. ஆமென். வாசிக்கலாம். ரோமர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபையும் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நடிச்சுட்டுவோம். தேவன் உங்களை அழைத்தாரா? எத்தனை பேர் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபைனா தயவு கொடுத்துருக்கிறாரா? வரங்களை கர்த்தர் கொடுத்தாரா? அந்த வரத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு, தயவு, இரக்கம், ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு, இதெல்லாம் கிருபையில சேர்ந்துக்குது. ஆனா அழைத்த அழைப்பு உறுதியாக தானே இருக்கு. அப்ப கொடுத்திருக்கிற வரம் மட்டும் என்ன செய்யுது? வரம் எங்க போயிடுச்சு? வரத்தை என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோமா? பயன்படுத்துறோமா? ஏன்? ஆண்டவர் எப்ப வேணாலும் கொடுத்துருவாரு, அப்படித்தானே? திருப்பி கேட்டா எப்ப வேணாலும் என்ன செஞ்சுருவாரு? கொடுத்துருவாரு, கொடுப்பாரு. இடுப்பு ஓடிச்சுட்டு தான் கொடுப்பாரு. எனக்கு அப்படித்தான் நடந்துச்சு. நான் என்னதான் சொல்றேன், ஆண்டவர் சீவன் செய்வாரு. வரத்தை பயன்படுத்தலைன்னா திருப்பி ஒரு அடியை போட்டு அப்புறம் திருப்பி அதை செய்வாரு. ஆனால் கொடுத்ததை எடுக்க மாட்டாரு. கொடுத்ததை நம்முடைய தேவன் கொடுத்தது எடுக்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அது கொடுத்தது தான். அதை பயன்படுத்துகிற விதம் தான் சரியா இருக்கணும். அதை பயன்படுத்துகிற விதம் தான் சரியா இருக்கணும். அப்ப தேவ சமூகத்துல ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா இந்த கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். அப்ப நீதிமொழிகள் 3:3 என்ன சொல்லப்படுகிறது? நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாதா? விலகாதிருப்பதாக நீ என்ன செய்யணும்? கழுத்துல இதை போடுங்கன்னா 57,000 ரூபாய்க்கு நகையை வாங்கி போடுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? கிருபையும் சத்தியம் என்ன செய்யணும்? உன்னை விட்டு விலகாம என்ன செய்யணும்? கழுத்துல என்ன செய்யணும்? இருதயமாகிய பலையிலே எழுதி வைத்துக் கொள். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் பார்த்தோம். ஆண்டவர் சொல்லுகிற இருதயம், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிற இந்த இருதயம் சரியா இல்லை என்று சொன்னால், அந்த இருதயத்தில் பலவிதமான பாடுகள் வந்து சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹல்லேலூயா. ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு அநேக மரிக்கிறதுக்கு காரணம் என்ன? இருதயத்தில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை. இருதயத்தில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை. அப்ப தேவ சமூகத்தில் ஆண்டவர் நாம் மகிமைப்படும்படியா சத்தியமும் கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லேலூயா. அப்ப அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அதை நம்மளை விட்டு போகாதபடி காத்துக் கொள்ளுகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப எவ்வளவு தூரம் நோவா ஒரு குடும்பம், அவன் குடும்பம் தான். அவன் எத்தையோ சொல்லி பார்த்தான்.
எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தான், எப்பா சீக்கிரம் மழை வரப்போகுது, வேலை செஞ்சுட்டேன், வாங்கப்பா வாங்க, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னபடி யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களா? நோவா சொல்றதுக்கு வேலை செஞ்சுட்டான், வேலை செஞ்சுட்டான், மனைவி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திட்டான், மருமக்கம் வந்து ஆயுதம், நல்ல வேலை அன்னைக்கு வேற பிள்ளைகள் இல்லை, அதுக்கு பலதான் கர்த்தர் மிருகங்களை கொடுத்துருந்தாரு. அல்லேலூயா. அன்னைக்கு வேற பிள்ளைங்க அவங்களுக்கு இல்லை, 8 பேர் தான், 3 பிள்ளைங்க, 3 மருமக, மாமியா. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல வேலை ஆயத்தமாயிருச்சு. வேலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், சின்ன பிள்ளையை உருவாக்கணும்னா சின்ன பிள்ளைனால என்ன செய்ய முடியாது, இவங்க விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, இப்போ என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க 1 வருஷம் உள்ள கிடக்கணும் வீட்டுக்குள்ள. வேலைகள் எப்போ எவ்வளோ கிடக்கணும்? 1 வருஷம் இருக்கணும். இந்த 1 மணி நேரம் கிடக்க மாட்டேங்கிறாங்க. வேறு அனிதா அவங்க பிள்ளைகள் அங்கே 1 மணி நேரம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு என்ன 1 வருஷம் கிடக்கணும் வேலைக்குள்ள. 1 வருஷமும் 12 நாள் என்ன செய்யுங்க வேலைக்குள்ள கிடக்கணும். ஏன்னா மழை பெஞ்சு அப்பதான் வத்தும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால அப்ப சின்ன பிள்ளைல பேர பிள்ளைல கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப நோவாவுக்கு கண்ணிலே கிருபை கிடைத்தது. அவன் சொன்னா வேலை செஞ்சான், வேலை செஞ்சுட்டு ஆயத்தம் சொல்லி பார்த்தான். ஒரு மனுஷன் கூட மனம் திரும்பல, ஒரு மனுஷன் கூட மனம் திரும்பவில்லை. ஆனா நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தான். அதனால வேலைகளை அவனும் அவன் குடும்பம் மட்டும் உள்ள போச்சு. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு வந்த சந்ததி தான் இந்த நம்ம இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு 2வது உருவாக்குற சந்ததி தான் நாங்கள் பரிசுறோம், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நோவாவுடைய சந்ததி ஆண்டவர் சமூகத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த சந்ததி கூட ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது, ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. இனி வருகிற காலங்கள் இப்போ வேற மழையெல்லாம் இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் நின்று போயிடும். அப்புறம் அக்கினி தான். மழை என்ன ராத்திரி நாங்கள் நல்லா கதை வடிச்சுட்டு அங்கே வாட்டில் உள்ள உட்காந்துருந்தோம், ஆண்டவர் சமூகத்தில் நல்ல மழை பெய்யுது. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் யோசுவா அவங்க இங்கே படுத்துட்டாங்க, பாஸ்டமா படுத்துருச்சு, எனக்கு மணி 12 ஆச்சு, சரியான மழை பெய்யுது, சரியான மழை, கதவுல தண்ணி அடிச்சுட்டு இருக்கு. சரி கேட்ட வேற போட்டல, 12 மணி வரைக்கும் கேட்ட போட்டல, போனால் படிக்க வழி பிடிக்கல விழுந்தேன். அப்போ அண்ணாத்து கதவை பூட்டிட்டு உட்காந்து பார்த்தா தண்ணி சரியான தண்ணி, நம்ம அந்த காலில் பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருக்கு அண்ணாத்துல. அல்லேலூயா. அப்போ அப்படியெல்லாம் இனிமேல் என்ன செய்யும், மழை பெய்ய அழிப்பாரு. நீ வர்ற காலங்கள் அக்கினி, இந்த பூமியில் என்ன வரப்போகுது, அக்கினி தான் வரப்போகுது. இந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வேணும்னு சொன்னா சத்தியம் கிருபை உன்னை விட்டு பார்த்துக்கணும். வேற ஒன்றும் சிம்பிள் தான். அந்த அக்கினிக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னா சத்தியமும் கிருபை உங்களை விட்டு என்ன செய்யணும், விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை மாற்ற உங்களோட சொல்லி முடிச்சுக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் எனக்கு குமாரனா இருப்பான், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அங்க பாருங்க, அழகா இங்கே சொல்கிறாரு, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை இன்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் முன்னிருந்தவர்களை விட்டு என் கிருபையை விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். அல்லேலூயா. ஏன் ஆலயத்தை கட்டிட்டான், ஆலயத்தை சாலமோன் என்ன செஞ்சிட்டான், கட்டிட்டான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆனால் சாலமோன் மேல கர்த்தருக்கு ஒரு கோபம், சாலமோன் மேல கர்த்தருக்கு ஒரு கோபம். ஆண்டவர் சமூகத்துல, அங்க தேவ சமூகத்துல தாவீதை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நாத்தான் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். 2வது சந்தோஷம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உன் இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும் தேவன் உன்னோடு இருக்கிறார். எப்போ ஆலயத்தை கட்டுகிறதுக்கு முன்பதாக தாவீதை கர்த்தர் சொல்றார், தாவீது உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ என்ன செய்ப்பா. தீர்க்கதரிசி சொல்றான், நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு செய். அவன் ஒரு சிம்பிளான காரியத்தை சொல்றான், நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதைத்தான் தேவ சமூகத்துல அவன் சொன்னான், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். யாரை குறித்து,
அவனுடைய மகனை குறித்து எச்சரிக்கிறார். எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். தேவ சமூகத்தில் இப்போ நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, இல்லை யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டினேன், ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன், ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயப்படுத்துகிறேன், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்கிறேன், ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் நான் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த உணர்ந்து என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு குமாரனும் குமாரித்துமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சத்தியமும் கிருபையும் உங்களை விட்டு விலகாதிருக்கும். ஆமென். உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதமாய் இருக்கும். ஆமென். ஆண்டவர் நாம அதைத்தான் இங்கே தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். ஏன்னு சொன்னா அவனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்மளோடு பண்ணுகிற தேவன் ஒரு உடன்படிக்கை. நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன். நான் எத்தனை தான் நம்ம அப்பா அம்மா நம்மளோட இருக்குன்னு சொன்னாலும் நடக்குதா? சில குடும்பங்கள்ல இருக்குதா? கணவன் கூடவே இருக்கிறார் சொல்றாரு, இருக்குதா? இருக்கு. எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது? அதெல்லாம் சொல்லுக்குதான். ஆனா கூடவே இருக்கிறது தேவன் ஒருவர் தான். கூடவே இருக்கிறது தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அதனால சொல்றாரு, அந்த கிருபை நீங்க இழந்துடாதீங்க, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இழந்துடாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை இழந்துடாதீங்க. அது கொடுப்ப நாட்கள்ல வருகிற நாட்கள்ல இந்த அக்கினிக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிருபையும் சத்தியத்துக்கு மாத்திரம் நீங்க நினைச்சணும். மனசாட்சியோடு வாழ வேண்டும். மனசாட்சியோடு தான், வேற யாரும் கட்டாயப்படுத்தல யாரும் வாழ முடியாது. இப்படித்தான் மகளை நீ இருக்கணும், இப்படித்தான் மகளை நீ இருக்கணும் நான் சொல்ல கேட்க போறோம், கேட்கவே மாட்டேன். அவர் சொல்றாரு, அவருக்கு வேலை, எனக்கு தெரியாது. என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அப்படி தானே? என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. அப்படி இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சத்தியம் உங்களை விட்டு வெளியே பெற கூடாது. சத்தியம், சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். ஒரே வாசகம் 1 கொரிந்தியர் 14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 14 அதிகாரம் 12 வசனம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எதை நாடணுமா? அன்பை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் தீர்க்கதரிசி அன்னைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இப்ப சொன்னாரு, கடைசி காலத்துல செய்யணும். இப்போ சபையில ஆண்டவர் சுமந்தி மூலமா எச்சரித்தார். ஆண்டவர் உங்களுக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யறாரு? கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஏன்? அது கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நாம் என்ன செய்யணும்? மெருகூட்டணும். அந்த வரத்தை என்ன செய்யணும்? மெருகூட்டணும். அதை அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வார்த்தையை வரத்தை நீங்க என்ன செய்யணும்? விரும்பணும். விரும்பினா தங்கத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு காரியத்தை விரும்பாம என்ன செய்ய முடியாது? கிடைக்காது. ஆமென். உங்க விருப்பப்படி பட்டுச்சாலை வேணும், உங்க விருப்பப்படி ஆகாரம் வேணும், உங்க விருப்பப்படி அப்படியே நினைச்சணும். ஆண்டவர் நாம ஒரு நாளைக்கு அப்படியே நினைச்சணும், காயா போயிட்டு வரணும்னு சொன்னா உங்க விருப்பப்படியெல்லாம் சேரமுல்ல, கேட்கறோம்ல, ஆண்டவர் கேட்கறோம்ல. ஆமா, காலேஜில் படிக்கும்போது எனக்கு கித்தார் இருந்துச்சு, எனக்கு கித்தார் வேணும்னு கேட்டோம்ல, விருப்பப்படி. இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாருல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க விருப்பம் என்ன இருக்கணும்? விசேஷமாய் ஆண்டவர் சமூகத்தில் அன்பு முதலாவது, அதை நாடணும். தேவ சமூகத்தில் ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. 12 வசனம் சொல்லுது. அதிலே 12 வசனம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிற ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் அவைகளில் தேரும்படி நாடுங்க. அப்ப நீங்க தீர்க்க தரிசனத்தை எங்க சுத்தம் அந்த உங்களுடைய வரங்கள் பயன்படுது? எங்க பயன்படுது? புரியுதான்? சபையில எல்லாம் தீர்க்க தரிசனம் பேசணும்னு சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்ப எங்க வெளிப்படுது?
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். அப்ப என்ன சொல்லுதுன்னா, ஏன்னு சொன்னால் ஆண்டு சொல்ல அந்தபடி தேவ சமூகத்தினாலே நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறபடியினாலே சபைக்கு பக்தி விருத்தி. அப்ப சபையில இருக்க எல்லா பிள்ளைகளும் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இந்த வரம் இல்லையே, எனக்கு இந்த கிருபை இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த அக்காவை போல நானும் தீர்க்க தரிசனம் பேசுறேன், இந்த அக்காவை போல நானும் வரம் தேகிறேன், இந்த அக்காவை போல நானும் குணமாக்குற வரம் எனக்கு வேணும்னு சொல்லி அப்ப அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் கத்த அவிழ்ப்பார். ஆமென். நாடுவாங்க, வருஷத்தை வாங்கணுமே, ஐயோ நம்ம இப்படி இருந்தா நமக்கு அந்த வரம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்துக்குள்ள என்ன செய்யும், வளர்றதுக்கு ஒரு படி அவளுக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைச்சது நம்மளே பயன்படுத்தலைன்னா அடுத்த எப்படி பயன்படுத்துறதுக்கு நாம் பாத்திரமா இருக்க முடியும். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இல்ல தேவசம் இல்ல. சபை சீர்படுத்த வேண்டும், சபையில் இருக்கிற பிள்ளைகள் சீர்படுத்த வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் தானே உண்டாக்குனாரு ஜனங்களை, கர்த்தர் தானே உண்டாக்குனாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் சொன்னான் யாக்கோபு, அப்படித்தான் சொன்னான். ராய்கள் சொன்னான், நான் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கேன், கர்த்தர் அடைச்சி வச்சிருக்கிறாரு சொல்லி சொன்னான். அவளுக்கு மட்டும் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சான்? ராகேல் அழுதா. அதுக்கு போது சொன்னான் யாக்கோபு, அல்லேலூயா, ஏன்னா கர்த்தரெல்லாம் அடைச்சிருக்க. அப்ப கர்த்தர் தான் விஷயம், காரியத்தை விஷயம் திறக்கணும். கர்த்தர் தான் விஷயம். கர்த்தர்ட்ட உட்காந்து அழுகணும், கர்த்தர்ட்ட உட்காந்து அழுகணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை கொடுங்க, இந்த அபிஷேகத்தை கொடுங்க, இந்த வல்லமையை கொடுங்க. அது என் மூலமாய் சபை சுத்திகரிக்கப்படட்டும், என் மூலமாய் நான் இருக்கிற வீதி சுத்திகரிக்கப்படட்டும், என் மூலமாய் என் ரத்த கலப்பு சுத்திகரிக்கப்படட்டும். அப்பா தேவ சொல்வே, அன்பை நாடு, அன்பு மூலமா எல்லாரும் போகணும், அதிகாரத்தில் போக முடியாது. எந்த ஒரு காரியங்களும் என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்துறீங்கன்னா அது நோ வேஸ்ட். நீங்க சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அன்பு மூலமாக உள்ள போகணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், யோவான் எழுதப்படுகிறது. அன்பு இல்லைன்னா ஒன்னையும் செய்ய முடியாது, ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும், ஞான வரம் உங்களோடு இருக்க வேண்டும். அதை விரும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10 முடிக்கிறேன், வசனத்தை முடிக்கிறேன். 1 பேதுரு 4:10. எப்படி அவனவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? எது மேல சொல்லிட்டு வாசி 9. என்ன இருக்கக்கூடாதா? முறுமுறுப்பு இல்லாமல் என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்காரணக்காரனை போல ஒருவருக்கு விஷயமா உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்வீங்க? என்ன உதவி இது? என்ன உதவி சொல்லுங்க? என்ன உதவி? செபிக்க வாங்கினா அதுதான் முக்கியம், அதுதான் உதவி. பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை. பணம் அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க, அண்ணே வாங்க, உட்காந்து என்ன செய்வோம்? ஏன்னா அதுதான் பகிர்ந்து கொடுக்கிறது. அதுதான் இங்கே வேலை சொல்லுது. ஏன்னா முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யும், உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படி தேவனுடைய பற்பல கிருவின் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரனை போல ஒருவர். இந்த வசனம் எல்லாம் இந்த திருச்சபையில இருந்தது, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. மீண்டும் அதை கர்த்தர் நம்மளோடு உணர்த்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் கர்த்தர் நம்மளோட என்ன செய்றாரு? மறுபடியும் இந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடி, தேவசத்தில் உங்களுக்கு கொடுக்கிட்ட கிருபையும் வரத்தையும் இழந்து போகாதபடி எப்பொழுதும் கழுத்திலே பூண்டி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனம் இருக்காது, ஊழியக்காரனும் இருக்க மாட்டான், மூப்பரும் இருக்க மாட்டான், எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தையோ கிருபையோ அவரால் எடுக்க மாட்டார். அந்த வரம் நம்மளோடு தான், நம்மளோடு மடியும். அல்லேலூயா. அந்த கிருபை நம்மளோடு தான் விஷயம், நம்மளை விட்டு போகவே தவிர யாரும் அதை எடுக்க முடியாது. அதுக்கு பாத்திரவாதியா நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபசரியுங்கள்.
அன்பில் செலுத்துங்கள், அன்பை வழங்குங்கள். என்ற எதிர்காலத்தில் கர்த்தர் நம்மளோடு நம் சபையோடு இருந்து வழி நடத்துவாராக. எல்லாரும் நாங்கள் படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துவாராக. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துவாராக. லிஷா காரா தோதாவோ சங்கராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட அந்த வரம், ஒருவேளை 5 தாலந்து உள்ளவனை போட்டு புதைத்து வைத்திருப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் 5 தாலந்து 10 தாலந்தாய் மாற்றினார். 2 தாலந்து 4 மாற்றினான். 1 தாலந்தை புதைத்து வைத்திருந்தான். உள்ளதையும் பிடிக்கிட்டான். ஆண்டவரே அவன் வெறுமையாகி விட்டீங்க. ஆண்டவரே இந்த ஆண்டவரே தகுதியிலே நான் போயிடாதபடி இருக்கிற கொஞ்சம் வரத்தை அனல் மூட்டி எழுப்ப உதவி செய்ய. மங்கி மங்கி எரிகிற ஆண்டவரே திரியை அணைக்காத தெய்வம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பெத்தியல் ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே மனப்பான்மையை பிள்ளைகளுக்கு கட்ட அவிழ்ப்பீராக. அன்பிலை வேற அன்பிலை உபசரிப்பு, அன்பிலை விசாரிப்பு, அன்பிலை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தியம், அன்பிலை ஜெபம், இதெல்லாம் நடந்தால் அந்த கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள் செயல்படும். ஆண்டவர் செயல்படும். இதைத்தான் ஆண்டவருடைய பாதவடியிலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் கசப்பு மாற்றும் தான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானவர், எங்க வாழ்க்கை செழிப்பாகும். எங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த திருச்சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தையும் கிருபையும் விட்டு விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ள அவருடைய கழுத்திலே பூண்டு வைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே அனைத்து அழைப்பு கிருபையும் வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லி இந்த மாதத்தில் கடைசியில் எங்களோடு இடைப்பட்டீங்க. ஆண்டவரே அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். 9 மாதங்களையும் கர்த்தர் வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த சத்தியத்தில் யார் அன்று கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அன்று கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை இன்னுமாய் அனல் மூட்டி வருகிற நாட்களில் நீர் எழுப்புவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய், உபசரிக்கிற பிள்ளைகளாய், அன்பை கூட்டுகிற சபையாய் பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும், வழிநடத்தும். விசேஷமாய் இந்த வருடத்தின் ஆண்டவரே 9 மாதங்களை விடுத்து
அடுத்த வாரம் 10ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க காத்திருக்கிறோம். அன்று 10ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஒரு புதிய குடும்பத்தை அன்று ஆதாயப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. அந்த புதிய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனிதாவுக்காக, அன்றைய அப்பா லலித்துக்காக, அன்றைய அபிகாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் பரலோகத்தில் பேர் எழுதப்படுகிறதுக்கு பிள்ளைகள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்ணி பெத்தேல் ஜெப வீட்டில் பிறந்த அன்றைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அந்த 6ஆம் தேதி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா அப்பா திருமுழுக்கு ஆராதனை நடக்க, திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல திருச்சபை மக்கள் ஆண்டவரே அடுத்த வாரம் கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, சபையை ஒரு சீர்படுத்தட்டும், ஒரு சிறப்படுத்தட்டும், ஒரு பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ளே கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை தொடங்க கர்த்தர் வழிகளை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிள்ளைகள் வேலை நிமித்தமாய் கஷ்டங்கள் இருக்கலாம், அன்றைய பாண்டுகள் கம்பெனி நிமித்தமாய் கஷ்டங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலே பிள்ளைகளுக்கு அதிகாரி கண்களை தயவடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார்கள், அனுக்கிரகம் பண்ணுகிறார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கிருபை தந்து வழிநடத்துவீராக. தேவ சமூகத்தில் அருமையான சின்னால் விட்டு அந்த நந்தினி மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த கர்த்தாவை இந்த போட்டோவை நான் பார்க்கிற பொழுது வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா, ஒரு மனுஷனுடைய கை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு மாமிசத்தை உரித்த ஆண்டவரே ஒரு மிருகத்தை போல நான் பார்க்கிற பொழுது வேதனைப்பட்டேன் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கர்த்தாவே அந்த மகளுக்காக நீர் காயப்பட்டி, அந்த மகளுக்காக கர்த்தாவே நீ ரத்தம் சிந்தினீர். அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையோ ரட்சிக்கப்படாத பிள்ளையோ எங்களுக்கு தெரியாது, நீர் உருவாக்கின பிள்ளை. அந்த மகளுக்கு அந்த சுகத்தை கொடுங்க கர்த்ததாமே. வருகிற நாட்களில் நமக்கு சித்தமானால் அந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்துவீராக. இப்படி எங்கள் தேவ பிள்ளைகள் சபையிலே கர்த்தாவே வேலைகளுக்கு போகும்பொழுது அன்று பணிகளுக்கு போகும்போது வாகனத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் ஓட்டக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. விபத்துகள் நேரிடுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா. பிள்ளைகள் 2 வீலர் ஓட்டுகிற பொழுது, 4 வீலர் ஓட்டுகிற பொழுது, அன்று வேலைக்கு போகும்போது கீழ் வீழ் திரும்ப வரும்பொழுது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீர் கொடுத்து வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்துவீரா. கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. சபைக்கு உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தருவீராக. வழிநடத்துங்க. இன்றைய நாளைய தினத்திலே கர்த்தாவே அடிமை கர்த்தாவே அப்பா ஆந்திரா பகுதிக்காய் கடந்து செல்கிறதுக்கு தடைகள் நீங்கட்டும். அது நிமித்தமாக விட்டு செல்கிற மனைவி பிள்ளைகள், திருச்சபை குடும்பங்கள், சபை குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய தூதர்களை கொடுக்கிறேன். மிகாவில் சேனைகள் சபை பிள்ளைகளும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உங்களுடைய தூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடந்து போய் உங்களுடைய ஊழியத்தை அன்று இந்த பகுதியில் இருக்கிற தேவ ஊழியரோடு சேர்ந்து முடித்து சமாதானத்தோடு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும் வழிநடத்தும். ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பிள்ளைகள் வந்திருப்பார் என்று சொன்னால் இப்பொழுதே சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். கடந்த வாரம் ஆண்டு அப்பா பிறந்த நாளை கண்ட சாமுவேல் ராஜாக்காய் ஜெபிக்கிறேன். மகனுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கட்டோடும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதம். ஒருவேளை திருமணம் ஆண்டு நாளை நெருங்கி கொண்டிருக்கிற அருமையான தமிழ் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்படி இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குடைய ஆண்டவரே அவருடைய பிறந்த நாள், ஆண்டு திருமண நாள், ஆண்டு இப்படி எல்லாம் சபைகளை ஒழுங்குபடுத்தி வருகிற நாட்களிலே இதெல்லாம் சீர்படுத்த சபையும் ஒழுங்குபடுத்தும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொன்னோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் இன்றும் இன்னும் சதா காலங்களும் அவர் வருகை மட்டும் நிலை நிற்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை